சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஒரு வெங்கடேசன் நமது டெல்லி செய்தியாளர் தொடர்பில் இருக்கிறார். இது வந்து இப்போ அரசியல் இருக்கோ, அரசியல் கணக்குகள் இருக்கோ இல்லையோ, நேரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இயல்பாக அதையும் ஒப்பிட வைக்கிறதுக்கான, கணக்கு போடுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திடுது. பட் அரசியல் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு புறம். தேர்தலுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு முதல் அறிக்கையோ, ஒரு இடைக்கால அறிக்கையோ, இது பற்றி சிபிஐடைய பார்வையோ தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா வெங்கடேசன்? வணக்கம். மீண்டும் இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை கோரியது தாவேக்காதான். அவர் எப்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அப்போதே இந்த விவகாரம் தேர்தல் சார்ந்த விவகாரமாக மாறிவிட்டது. குறிப்பாக அந்த கூட்ட நெரிசல் என்பது அவர்கள் நீங்க ரொம்ப உன்னிப்பா அதை கவனிக்கிறீங்க. தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க சிபிஐ கோரல, நாங்க கேட்டது ஒரு கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி தானே தவிர சிபிஐ எங்க கோரிக்கை இல்லைன்னு அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்களே, அதுல என்ன நியூவான்ஸ்? அது நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை என்பது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லா வழக்குகளும் நீதிமன்ற கண்காணிப்பில் தான் நடைபெறுகிறது. அந்த இது கோர்ட் மானிட்டர் என சொல்லக்கூடிய வழக்கு என்பது பிரத்யேகமாக சொல்லக்கூடிய வழக்காக இருந்தாலும் சட்டப்படி எல்லா வழக்குகளுமே நீதிமன்ற கண்காணிப்பில் தான் நடைபெறும். இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியதை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டுதான் இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள், குறிப்பாக அந்த எஸ்ஐடியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிராத தமிழகத்தை சேர்ந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது அந்த மாதம் அவர்கள் இந்த வழக்கில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் சார்ந்த விவரங்களை அந்த எஸ்ஐடியின் தலைவருக்கு அளித்து வருகிறார்கள். இருப்பினும் இந்த குற்றப்பத்திரிகை என்பது அவ்வளவு சீக்கிரம் தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்த வழக்கில் ஒவ்வொரு விவரமும், ஒவ்வொரு வரியும் அவர்கள் ஆங்கிலத்தில் டைப் செய்ய வேண்டும், அதை சரிபார்க்க வேண்டும், சட்ட நிபுணர்கள் அளித்து இது இவ்வாறு இவர்கள் சாட்சியமளித்துள்ளார்கள். அனைத்து சாட்சியங்களிலும் அவர்கள் இதில் எவ்வித குளறுபடியும் இருக்கக்கூடாது, எவ்வித விமர்சனமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக பொறுமையாக இந்த வழக்கை மிக திறமையாக சிபிஐ அதிகாரிகள் கையாண்டு வருகிறார்கள். எனவே நமக்கு மே மாசம்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இல்லாட்டி அதை ஒட்டி ஒரு சார்ஜ் ஷீட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை பை நார்மல் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில மாதங்கள் பிடிக்கும். தற்போதுதான் சாட்சியங்கள் என்பது விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் சிபிஐக்கு இது ஒரு சவாலான வழக்கே இல்லை என்று இந்த சிபிஐ முன்னாள் அதிகாரிகளிடம் விசாரித்த போது இந்த வழக்கு என்பது சிபிஐக்கு மிக மிக ஒரு எளிமையான வழக்கு. இதில் அவர்கள் எளிமைன்னு கருதுறாங்க, ஏன் சவால் இல்லைன்னு கருதுறாங்க? சவாலான வழக்கு என்பது மிக மிக பல்வேறு ஊழல் வழக்குகளை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இதில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்றது அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ஊடகங்களும் இந்த பிரச்சார நிகழ்வை நேரலை செய்துள்ளார்கள். ஓபன் சைட்டுங்கிறதுனால எல்லாமே வெளிப்படையா நடந்ததுனால ஏராளமான சாட்சியங்கள், ஏராளமான ஆதாரங்களை எளிதாக சிபிஐ அதிகாரிகள் திரட்ட விட முடியும். இது ஒரு கொலை அல்லது கொள்ளை மாதிரியான யாருக்கும் தெரியாமல் நடைபெற்ற சம்பவமாக இது இல்லை. எனவே இது எளிமையான வழக்கு தான். இருப்பினும் இதில் அரசியல் சார்ந்து அந்த வழக்கு என்பதால் இதில் தீவிரமாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை சட்டப்படி இந்த வழக்கை அணுகி அதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக தீர்மானிக்க வேண்டும், இதில் யாருடைய தவறு என்பதை அவர்கள் நிச்சயமாக குற்றப்பத்திரிகையில் சுட்டிக்காட்டவே இவ்வளவு மெனக்கடலை இப்போது செய்கிறார்கள். இந்த முயற்சிகள் அனைத்தும் சிபிஐ அதிகாரிகள் தற்போது குற்றப்பத்திரிகையாக வடிவமைப்பதில் அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை குற்றப்பத்திரிகை ஏராளமான சாட்சிகள் என்பது இன்னும் விசாரிக்க வேண்டியுள்ளது. திரு விஜய் எடுத்துக்கிட்டா கூட சார், இப்போ அவர் 3வது முறை ஆஜராகிறார். இவ்வளவு தவணையில விஜய் மேல விசாரணை நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தின் மைய கருவே தாவேக்கா தலைவர் விஜய் தான். அவருடைய பிரச்சார கூட்டம் என்பதால், அவர் பங்கேற்ற இந்த பிரச்சார கூட்டம் என்பதால் அவரை சுற்றிய இந்த வழக்கு என்பது அனைத்து கோணங்களிலும் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அவர் தாமதமாக வந்தது, முறையாக வாகனத்தில் இருந்து பேசியது, ஒரு பிரச்சார கூட்டம் என்பது திட்டமிட்டு ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திடாமல் இது போன்ற பிரச்சார தெருமுனை கூட்டமாக நடத்தியது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை
விஜய் தான் மையப்புள்ளியாக இருப்பதால் அவரை சுற்றியே அனைத்து கேள்விகளும் அனைத்து சாட்சிகளும் இருப்பதால் அவரிடம் தீவிரமாக சிபிஐ அதிகாரிகள் மிக கவனமாக கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே அளித்த சாட்சியங்களையும் இவர் அளிக்கும் பதிலையும் வைத்து சரிபார்த்து வருகிறார்கள். வாட் லீட்ஸ் டு திஸ்? அவர் வந்து ஏற்கனவே ஆஜரானார், அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் கழிச்சு பல நாட்கள் கழிச்சு மீண்டும் அழைக்கிறாங்க. அதுல கிடைச்ச தகவல்கள், அதுல எழுந்த குவெரிஸின் அடிப்படையில மீண்டும் கூப்பிடுறாங்களா? ஹவு டஸ் இட் ஒர்க்? இந்த ப்ராசஸ் எப்படி நார்மலா ஒர்க் ஆகும்? மிக எளிமையான கேள்விகளை அவர்கள் முதலில் அவர் முதல் விசாரணையின் போது சற்றே தடுமாறியதாகவும், பின்னர் இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க, விரிவான பதில்கள் அளிக்க அந்த அவகாசத்தை அவர் கோரியதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். கேள்விகள் எளிமையாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய விதம், ஒரே கேள்வியை அவர்கள் வேறு வேறு விதமாக வேறு கோணத்தில் அவர்கள் கேட்கும்போது அதற்கான பதிலை அளிப்பதில் முதல் விசாரணையில் விஜய்க்கு சற்றே திணறல் என்பது ஏற்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் அவர் நேற்று இரவு கூட சட்ட ஆலோசனை அவர்களுடைய வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை என்பதை நடத்தினார். சென்ற ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்ற விசாரணைக்கு முன்னரும் இந்த அவர்களுக்குரிய அந்த வழக்கறிஞர் அணியிடம் ஆலோசனை நடத்திய பிறகு சிபிஐ அதிகாரிகள் இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் முன்வைப்பார்கள். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.